ஹவுஸ்மேட் அப்படின்ற ஒரு ஆங்கில பெயரை கொண்ட மற்றும் ஒரு தமிழ் திரைப்படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன். நம்மளுக்கு சிவகார்த்திகேயன் மேல ஒரு பெரிய மதிப்பு மரியாதையும் இருக்கு தமிழக மக்களுக்கு. மெயின் காரணம் என்னன்னா, ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்துல இருந்து எப்படி நம்ம நேத்து நம்முடைய புகழை பத்தி பேசணுமோ அவருக்கெல்லாம் முன்னோடியா இருக்கிறது நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன். சின்ன வயசுல இருந்து அவரு தனியா தன்னுடைய உழைப்பால கஷ்டப்பட்டு தன் திறமையை வளர்த்து கொண்டு முதல்ல சின்னத்துல இருந்து பெரிய திரைக்கு ஒரு பெரிய நடிகரா இன்னைக்கு இளைய தளபதி விஜய் அவர்களே தன்னோட வாரிசில் கிட்டத்தட்ட சொல்ல வச்ச ஒரு மிகப்பெரிய ஹீரோ இன்னைக்கு சிவகார்த்திகேயன். மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட மார்க்கெட்ல இன்னைக்கு ரஜினி, கமல், அஜித், விஜய் அதுக்கு அப்புறமா டாப்ல இருக்கிறது சிவகார்த்திகேயன். அவரோட படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லாமே உருவாக்கி விட்டுட்டாரு. அந்த அப்படியேப்பட்ட ஒரு நடிகர் என்ன பண்றாரு, ஒரு சில படங்கள் தயாரிக்கிறாரு. அவருடைய ரொம்ப ஒரு ஃபேவரட்டானது என்னன்னா, அவருடைய எடுக்கும் படங்கள் பெரும்பாலும் ரொம்ப கமர்ஷியலா ரொம்ப ஒரு எடுக்காம டைரக்டருக்கும் நடிகருக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படம் தயாரிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி நடிகரையும் தயாரிப்பாளையும் ரொம்ப படம் கடைசியா நடிச்ச சூரஜ் கொட்டுக்காளி படம், அதுக்கு முன்னாடி இதே மாதிரி நம்ம கிரிக்கெட்டை மையமா வச்சு சத்யராஜும் அவரை வச்சு கடா அந்த மாதிரி படம். அதே மாதிரி அதே வரிசையில சில படம் வெற்றி எல்லாம் சொல்லுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அதே வரிசையில இன்னும் ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து மிகப்பெரிய வெற்றி அடைய போகும் இந்த ஹவுஸ்மேட் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல அவருடைய நண்பர் தர்ஷன் ஹீரோவா பண்ணியிருக்கிறாரு. படத்தோட முதல் பாதியில அவரும் அவருக்கு ஜோடியா வர ஹர்ஷா சாந்தினி பாஜு அப்படின்ற ஒரு நடிகையும் சிறப்பா நடிச்சிருந்தாங்க. அந்த காதல் காட்சி ரொம்ப சிறப்பா பண்ணிருந்தாங்க. ரெண்டு பேருக்குமே ரொம்ப அழகா நேச்சுரலா வந்திருந்தது. அது அந்த நடிகை வித்தியாசமான ஒரு அழகா இருக்கிறாங்க. அவங்க குடும்ப பாங்கான படங்களுக்கு இனி அவங்களை நீங்க ரொம்ப திரையில இருந்து எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒரு குடும்ப பாங்கான ஒரு பெண்ணாக மோஸ்ட்லி அந்த புடவை கடைக்கு கூட நல்லா இருந்தாங்க. அது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. தர்ஷன் ஏற்கனவே ஒரு படம் நடிச்சிருந்தாரு. அவர் உண்மை திறமசாலி. ஆனா அவரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காரு. வரணும், அதுக்கான திறமையில அவர் இருக்குன்றது இந்த படத்தை மறுபடியும் ப்ரூவ் பண்ணிருக்கு. படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டை இவங்க விலை கொடுத்து வாங்குறாங்க. அந்த வாங்கின அந்த வீடு சப்போஸ் ஒரு 30 லட்ச ரூபா இருக்கிற வீட்டை ஒரு 45 லட்ச ரூபா கொடுத்து விலை கொடுத்து வாங்கிடுறாங்க. அந்த வீட்டுல இவர் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள், மிடில் கிளாஸ் நம்ம தர்ஷன் ஹீரோ மிடில் கிளாஸ் ஒரு பர்சன். அவர் என்ன பண்றாரு, சின்ன சேர்ந்து கஷ்டப்பட்டு எப்படின்னா ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு தனியா போராடி ஒரு வீடை வாங்குறாரு. அந்த வீட்டுலதான் தன்னுடைய காதல் மனைவி அழைச்சுக்கிட்டு குடும்பம் நடத்துறாரு. அப்ப குடும்பம் நடக்கும்போது அந்த இடத்துல சில அசம்பாவிதமான விஷயங்கள் நடக்குது. முதல்ல பேயின் பயப்படுறாங்க. அது பேயின் பயந்து அந்த வீட்டுக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்றாங்க, அந்த வீட்டுல வெளில போக முடியாம. ஆனா கடைசியில பார்த்தா அது பேய் தானா இல்ல வேறவா அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸினுடைய அந்த சில இதெல்லாம் சொல்லி உள்ள பூட்டி நம்மளுக்கு ஒரு ஒரு அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு கதை அனுபவத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்தா படம் புரிஞ்சிடும். கொஞ்சம் சாதாரண கமர்ஷியல் பீப்புள் கொஞ்சம் பிடிக்கிறது, கமர்ஷியல் சாதாரண கமர்ஷியல் படங்கள் பார்க்கும்போது அந்த அளவுக்கு இந்த படம் கதை கொஞ்சம் புரியுறது கஷ்டமா இருந்திருக்கும். இந்த படத்தோட கதை சிறப்பா அமைஞ்ச அடுத்த நிமிஷம் சிறந்த நடிகர்கள் வேணும். உடனே ஒரு பெரிய பெரிய ஆக்டர் எல்லாம் போவாம காளி வெங்கட் அப்படின்ற ஒரு சூப்பரான ஆக்டர் கிட்டையும் அவங்க கூட வினோதினி வைத்தியநாதன் உங்களுக்கு தெரியும், இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல எப்படி சிவகார்த்திகனுக்கு அந்த போலீஸ்காரா இருப்பாங்களா, அவங்க பல படம் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களும் நம்முடைய காளி வெங்கட்டும் இன்னொரு கேரக்டர் அதே மாதிரி பண்ணிருக்கிறாங்க. அதாவது ஒரே வீட்டுல 2022 2012 நடக்கிற காலகட்டங்கள் ஒரே வீட்டுல ஒரே டைம்ல நடந்தா எப்படி இருக்கும், ஒண்ணு கண்ணுக்கு இன்விசிபிளா இன்னொன்னு விசிபிளா இருக்கிற மாதிரி 2012 இருக்கிற வாழற அந்த குடும்பத்துக்கு 2022 வாழற இந்த குடும்பம் இன்விசிபிளாவும், 2022 வாழற இந்த குடும்பத்துக்கு 2012 நடக்கிற அந்த குடும்பத்தோட நடவு இன்விசிபிளாவும் இருக்கிற மாதிரி ஒரு கதையை எழுதி நல்லா புரியுற மாதிரி தான் பண்ணிருக்கிறாரு. ஒண்ணு குழப்பம்லாம் இல்ல, சொல்றது ரொம்ப தெளிவா சொல்லி அந்த கதையை நகர்த்தி இருக்கிறாரு. முதல்ல பேய் படம் அப்படின்ற மாதிரி போக்குல அந்த போற படத்தை பார்க்கும் பல பேர் இது பேய் படம் தான் நினைச்சிட்டு நம்மள ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் படம் போயிட்டு இருந்தது. ஆனா அந்த ஒரு கேப்ல அந்த செவுத்துல எழுதுற ஒரு விஷயம் வந்தவொடனே இந்த படத்தினுடைய கதையே மாறி நம்மளுக்கு அடுத்தடுத்து என்ன அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை எகிர வச்சுது இந்த படம். சாதாரணமான ஒரு பேய் படம் பார்க்க வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்திலேயே அந்த படத்தினுடைய கதையை மாத்தினதுக்கு அப்புறமா கதை இன்ட்ரெஸ்டா ஒரு ஸ்டெப் நகருது. கிட்டத்தட்ட ஒரு காட்சியுமே கொஞ்சம் சிறத்தை எடுத்தா பண்ணிருக்கிறாங்க. ஒரு சில காட்சி ரொம்ப அதே மாதிரி இறுதியா போகும்போது அது கொஞ்சம் போர் அடிக்கிறது வாஸ்தவம் தான். ஆனா நம்மள எதுவுமே நெளிவு சூழலா ஏற்படுத்தாம சீட்ல உட்கார வைக்குது. 2-3 பாடல்கள் இருக்கு. அந்த பாடல்கள்
அவருடைய இசையமைப்பாளர் திரு ராஜேஷ் முருகேஷன் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அது கூட வந்து இந்த படத்துக்கு உண்டான அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல வந்து எடிட்டரா ஒர்க் பண்ண நாசர் ஷெரீப் அவர் வந்து என்ன சிறப்பு, ஏன்னா ஒரு மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான கதை இது வந்து கரெக்டா புரிஞ்சுக்கல, கரெக்டா எடிட்டிங் இல்லைன்னு சொன்னா மாட்டிப்பாங்க, அதையும் வந்து புரியுற மாதிரி பண்ணியிருந்தாரு. நம்ம டைரக்டர் வந்து ராஜவேல் அப்படின்ற ஒரு டைரக்டர் வந்து இந்த படத்தை வந்து உண்மையா பாராட்டுறேன். ரொம்ப சிறப்பா வந்து ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு வெற்றி படமா வந்து அமைச்சிருக்கிறாரு. அதுவும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட அந்த கடைசி ஒரு 10ல இருந்து ஒரு 20 நிமிஷம் வந்து படத்துல வந்து அது எக்ஸிட் அந்த மாதிரி அந்த சென்டிமெண்ட் சீனு, அது என்ன நடக்கும், என்ன எப்படி இது வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி ஒரு பெரிய டென்ஷனை வந்து பார்வையாளர் வந்து ஏற்படுத்தியிருக்கிறாரு இயக்குனர் ராஜவேல். அதாவது 2012 வாழ ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு தவறு நடக்குது, ஒரு பேரழிவு நடக்குது, ஒரு கொடுமையான ஒரு விஷயம் இந்த குடும்பத்தில் நடக்குது. அதை வந்து 2022 இருக்கிறோம் நம்ம தர்ஷன் மற்றும் அந்த ஹீரோயினும் 2012 இருக்கிறோம் 2022 வாழ்ந்துட்டு இருப்பார் இல்லையா, அவங்களும் சேர்ந்து அதை வந்து எப்படி தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த கிளைமேக்ஸ்ல வந்து எடுத்து வந்திருக்காங்க. ரொம்ப சென்டிமெண்டா இருந்தது. பசங்க எல்லாருமே ரொம்ப குடும்பத்தோட அந்த ஒரு காட்சி வந்து குடும்பத்தை வந்து கண்டிப்பா உட்கார வச்சு குடும்பம் மற்றும் மொத்தமா பாக்குற மாதிரி அந்த ஒரு காட்சி அமைப்பை வடிவமைச்சிருக்காரு இயக்குனர் ராஜவேல். இந்த படத்துல நான் முதல்ல பாராட்டின மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து மிகப்பெரிய பாராட்டுகள் நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கிறதுக்கு வந்து சிவகார்த்திகேயனை பார்த்து மத்தவங்க வந்து கத்துக்கணும். அவர் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து பண்றாரு, பண்ணும்போது சினிமாவுக்கு தேவையான சில விஷயத்தெல்லாம் வந்து அவர் பண்றாருன்னு மறந்துடக்கூடாது. இந்த படத்துல ஒரு சின்ன பையன் நடிச்சிருக்கும் கென்ட்ரிக் ஆத்லி அப்படின்ற படம் வந்து பையனை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் ரொம்ப கிளீனா பண்ணிருக்கான். எந்த விதமான இதுவும் இல்லாம ஓவர் ஆக்டிங் ஸ்லோ ஆக்டிங் இல்லாம அழகா பண்ணிருக்கலாம். தீனா வந்திருக்கிறார். தீனா வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்த மாதிரி காமெடிலாம் ஒன்றும் பெருசா பண்ணிடல. படத்துல ஒரு பாட்டா வந்துட்டு போறாரு. படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா மோர் தென் ஆவரேஜ் பிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஆவரேஜோட கொஞ்சம் நல்ல படம். நீங்க வந்து குடும்பத்தோட போய் கண்டிப்பா ஃபர்ஸ்ட்ல லாஸ்ட் எந்த ஹாரர் சீன் எதுவும் இல்லை, ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் குடும்பத்தோட உட்காந்து பார்க்கக்கூடிய எல்லாமே இருக்கு. சின்ன பசங்கள்ல இருந்து பெருல இருந்து எல்லாமே போய் பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான சயின்ஸ் பிக்சர் மாதிரியும் அதை போட்டு ரெடி பண்ணி ஒரு மாதிரி நம்மளுக்கு கலந்து ஆனா கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு படமா எடுத்திருக்கும் இயக்குனர் ராஜவேலுக்கும் தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயனுக்கும் வாழ்த்துக்கள்.